ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்பயும் போல் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் அவங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு சளி இருமல் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி காரசாரமாக செஞ்சு சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். ஸோ இதில் மிளகு தான் நம்ம ரொம்ப ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன ரெசிபி அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மிளகு கறி ரெசிபியை தான் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை ஒரு அடி அடிச்சுட்டு அதை ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இதுக்கு நான் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் அதிகமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயத்தை பாதியமாக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா வேறு எந்த நம்ம மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. வரமிளகா தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வரமிளகா வந்து ஒரு 5லேருந்து 6 மிளகா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக இது நல்லா வதங்கி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெய் கூடவே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்குறது போதும். இப்போ இதில் வந்து நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பிராய்லர் கோழி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி நான் ஒரு 1.5 கிலோ போல் நான் எடுத்திருக்கேன். பீஸ் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கிக்கோங்க. இதில் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம மஞ்சள் தூள் போட்டு கழுவுறோம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் போட்டு நம்ம கழுவிட்டு இப்போ அந்த வெங்காயத்தை கூட எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், வரமிளகா, கறி எல்லாமே சேர்ந்து வரணும். எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம வந்து இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் வதங்கி விட்டுக்கலாம். கறியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை நிறையாவே போட்டுக்கிறேன். இப்படி கருவேப்பிலையெல்லாம் போடும்போது அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லு வாசமும் செம்மையாக இருக்கும். இந்த கறியோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. ஸோ இந்த சளி பிடிச்சிருக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு டேஸ்ட்டு ஸ்மெல்லுமே தெரியாத மாதிரி இருக்கும். என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி காரசாரமாக கருவேப்பிலையோட வாசம் இதெல்லாம் நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் நமக்கு. அதுக்காண்டி தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி சளி இருமல் டைமில் இந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். மிளகும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சளி இருக்கிற டைமில் நல்லா அதை ரிலீஃப் ஆகிறதுக்கு மிளகு ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வேக வச்சுக்கலாம். இதில் நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை. ஸோ இதில் இருக்க எண்ணெய் இது எண்ணெயே போதும். இந்த சிக்கன்லேருந்து வேறு இன்னும் தண்ணி வெளியே வரும். ஸோ இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலைன்னு சொன்னோம். பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வெத்துற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த சிக்கன் வெந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நல்லா பூவாக வெந்துருச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது கறி, சுடுது வேற. ஸோ இப்போ இந்த வெந்தது போதும். இப்போ இதை நம்ம தண்ணி மட்டும் நல்லா வற்ற விடணும். ஸோ இதில் இன்னுமே நம்ம லிட்டு போட்டு மூடி வைக்க தேவையில்லை. ஓப்பன் பாட்லேயே வச்சு நம்ம இதை நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம். சரி, இப்போ இது தண்ணி வந்து வற்றிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில வந்து நம்ம இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மசாலான்னு பார்த்திங்கன்னா வெறும் மிளகு சீரகம் மட்டும்தான் சொன்னோம். ஸோ அதனால் மிளகு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கணும். ஸோ சீரகம் வந்து இப்போ நம்ம 2 ஸ்பூன் போடுறோம் அப்படின்னா மிளகு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் போடணும். சீரகத்தை விட மிளகு வந்து ரேஷியோ அதிகமாக இருக்கணும். 2க்கு 3 அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் 2 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு இதே மாதிரி ஸ்பூனில் நான் ஒரு 3 ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும், இல்லை காரம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ரேஷியோவை கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம வந்து இதை ட்ரையாகவே நம்ம அதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பட்டு போல் நுணுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இந்த ஸ்டேஜ் தான். செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ இதில் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நமக்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு ஆஃப் வந்து நீங்கள் இப்போ போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மிளகு வந்து ஒவ்வொரு காரமாக இருக்கும்ல.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா சிம்மில் வச்சிட்டோன்னா தான் அதோட மிளகோட காரம், அந்த சீரகத்தோட ஸ்மெல்லு எல்லாமே அந்த கறியில் நல்லா கோட்டாகி நல்ல ஒரு இதாக கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். ஸோ அதனால் நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுக்கலாம். எண்ணெயிலே தான் இது நம்ம பண்ணியிருக்கோம். தண்ணி எதுவுமே விடவே இல்லை. நம்ம சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் இது கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் மூடி வச்சுக்கலாம். அதோட மிளகு காரம் வந்து சிக்கனில் எல்லா பக்கமும் பிடிக்கணும்ல, அதுக்காக ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம இதில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வேக விட்டுக்கலாம். அப்படின்னா தான் அதோட காரம்லாம் இதில் நல்லா ஜூஸியாக இறங்கி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இதை மூடி வைக்கிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறேன், நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கூட அதில் எண்ணெய் இருக்குது பாருங்கள். நம்ம சூடான சாதத்தில் அப்படியே இந்த கறியை போட்டு பெரட்டியும் சாப்பிட்லாம். ரசம் வச்சுட்டு ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம இதுவும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணதை ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம விசா சிவம் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.